அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க்கையை மாற்றும் சிறிய வாசல் தருணம். ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு எப்போதும் ஒரு பெரிய நிகழ்வு தேவையில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் யாவரும் கவனிக்காத அளவுக்கு சிறிய ஒரு தருணத்திற்குள் மறைந்திருக்கும். ஒரு நொடி, ஒரு சந்திப்பு, ஒரு கேள்வி, ஒரு மறுப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு முடிவு. அந்த சிறிய தருணம் கடந்து சென்ற பிறகு நாம் பழைய மனிதராகவே இருந்தாலும் நமது வாழ்க்கை பழைய பாதையில் இருப்பதில்லை. புதிய பரிமாணம். தருணம் என்பது நேரத்தின் தூண்டல் அல்ல. நேரம் ஓடுகிறது, ஆனால் தருணம் நம்மை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு கதவு தினமும் நம் முன்னால் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அதை திறக்க வேண்டிய அவசியம் உருவாகுகிறது. அந்த திறப்பு தான் தருணம். தருணத்தை நான் ஒரு சிறிய வாசலாக பார்க்கிறேன். வாசல் சிறியது, அதற்கு பின்னால் இருக்கும் உலகம் பெரியது. ஒரு குழந்தை முதல் முறையாக மேடையில் நின்று பேசும் அந்த சில நிமிடங்கள் சிறியவை, ஆனால் அந்த அனுபவம்தான் வாழ்நாள் முழுவதும் என்னால் வாழ முடியும் என்ற எண்ணத்திற்கு விதையாகலாம். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்த நாளும் ஒரு தருணம். அந்த தோல்வியை பார்த்து நான் முடியாதவன் என்று முடிவு செய்தால் அது ஒரு பாதை. அங்கே எங்கே தவறினேன் என்று கேட்டால் இன்னொரு பாதை திறக்கும். நம்மை ஒரு நிகழ்வு தொடுகிறது. தருணத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்மை மாற்றுகிறது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் பெரிது என்று நினைக்கிறோம், பின்னர் அவை மறைந்து விடுகின்றன. சில சிறிய சம்பவங்கள் மட்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் நம் நினைவில் நிற்கின்றன. ஏன்? அந்த சம்பவம் நடந்ததால் இல்லை, அந்த சம்பவத்தில் நாம் எடுத்த அந்த தருணத்தால் வந்த முடிவு. ஒரு மனிதன் நம்மிடம் சொன்ன ஒரு சாதாரண வாக்கியம் பல வருடங்களுக்கு பிறகு நமது வாழ்க்கையின் முக்கியமான அறிவுரையாக மாறலாம். ஒரு வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் தொழிலாக மாறலாம். ஒருவரை மன்னித்த ஒரு தருணம் உறவை மீட்டெடுக்கலாம். ஒரு தவறை ஒப்புக்கொண்ட ஒரு நொடி மனிதனின் குணத்தை மாற்றலாம். ஆனால் வாழ்க்கையின் கேள்வி எனக்கு எப்போது நல்ல காலம் வரும் என்பது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் கேட்க வேண்டிய கேள்வி, இப்போது முன்னால் நிற்கும் தருணத்தை நான் என்ன செய்கிறேன்? இங்கு நாம் ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் வாழ்க்கையில் கல்வி வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்த காலத்திலும் புத்தகங்களை தேடி வாசிக்கும் பழக்கம் அவருடைய சிந்தனையை வளர்த்தது. முறையான கல்வி குறைந்திருந்தாலும் கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் கற்றலுக்கான வாசலாக பயன்படுத்தினார். இங்கே முக்கியமானது அவர் சந்தித்த பெரிய நிகழ்வு அல்ல, கிடைத்த சிறிய வாய்ப்பை அவர் எப்படி அணுகினார் என்பதுதான். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரே அளவு வாய்ப்புகள் கிடைக்காது, ஆனால் கிடைக்கும் சிறிய வாய்ப்பை பெரிதாக்கும் திறன் மனிதனுக்குள் இருக்கிறது. ஒருவருக்கு கிடைத்த ஒரு புத்தகம் அறிவாக மாறலாம். ஒருவருக்கு கிடைத்த ஒரு சந்திப்பு வழிகாட்டியாக மாறலாம். ஒருவருக்கு கிடைத்த ஒரு தோல்வி அடுத்த வெற்றியின் வரைபடமாக மாறலாம். தருணத்தின் மறைந்த ரகசியம். தருணம் நம்மிடம் வந்து நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று அறிவிப்பது இல்லை. அது சாதாரணமாகவே வருகிறது. அதனால் பலர் அதை கடந்து விடுகிறார்கள். ஒரு சிறிய உரையாடல், ஒரு சிறிய முடிவு, ஒரு சிறிய துணிவு, ஒரு சிறிய ஆம் அல்லது ஒரு சிறிய தேவையான இல்லை, இவைகளுக்குள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஒளிந்திருக்கலாம். தருணம் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, அதை உணரும் விழிப்புணர்வே பெரியதாக இருக்க வேண்டும். நேற்று கடந்து விட்டது, நாளை இன்னும் பிறக்கவில்லை. நம்மில் இருக்கும் இந்த சிறிய தருணம் மட்டுமே. அதனால் வாழ்க்கையின் மிக பெரிய வாசல் சில நேரங்களில் அரண்மனையின் கதவாக இருக்காது. அது நம் முன்னால் அமைதியாக நிற்கும் ஒரு சிறிய முடிவாக இருக்கும். அதை திறந்தால் வாழ்க்கை மாறலாம், திறக்காம விட்டால் வாழ்க்கை அதே இடத்தில் தொடரலாம். வாழ்க்கையை மாற்றுவது எப்போதும் பெரிய புயல் அல்ல, சில நேரங்களில் கதவை தட்டும் அந்த ஒரு சிறிய தருணம். நன்றி, வணக்கம்.
நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.